வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருவார்காம் சரணாரவிந்தாபியாம் நமः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரத்தை, இந்த ராமாயணத்தில் உள்ள தினந்தோறும் ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னாக்க அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் மாபெரும் சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருமே தினந்தோறும் நமது சேனலிலே பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்தை தினந்தோறும் தாங்களும் தங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருமே இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு அனைவரும் தங்களது வாழ்க்கையிலே மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் இந்த பதிவானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் த்வி சப்ததிதம சர்க்கா, சர்க்கமானது 72. சீதாதி தமோபாயா, அதாவது அசுரனாகப்பட்ட கபந்தன் சாவ விமோசனம் பெற்று சீதையை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் என்பதற்கான உபாயத்தை ஸ்ரீ ராமபிரானிடமும் லட்சுமணனிடமும் சொன்னாராம். அடுத்ததாக த்ரீ சப்திதம சர்க்கா, சர்க்கமானது 73. ருஷ்ய மூக மார்க்க கதனம், அதாவது அந்த அசுரனாகப்பட்ட கபந்தன் ஸ்ரீ ராமபிரானுக்கும் லட்சுமணனுக்கும் ரிஷ்யமுக மலைக்கு எப்படி போவது என்பதற்கு வழியை காட்டினானாம். இந்த 73வது சர்க்கத்திலே 1வது ஸ்லோகம் முதல் 5வது ஸ்லோகம் வரையே சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரசத்ருகன அனுமசமேன ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண விவாகராட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஓச்சந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ஜதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரமாலிலேभ्यो நமோஸ்து சந்திரார்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலட்சுமண ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் த்விசப்ததிதம சர்க்கா, சர்க்கமானது 72. சீதாதி கமோபாயா, அதாவது அசுரனாகப்பட்ட கபந்தன் சாப விமோசனம் பெற்ற உடனேயே ஸ்ரீ ராமபிரானுடைய தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார எப்படி நீங்கள் பார்க்கலாம் என்று உபாயத்தை சொன்னானாம். ஏவமுக்தௌ ததௌ வீரோ கபந்தேன நரேஸ்வரோ கிரே பிரதரம் ஆசாத்திய பாவகம் விசர்ஜது. இந்த அசுரனாகப்பட்ட கபந்தன் இந்த மாதிரி சொன்ன உடனேயே வீரர்களாகவும் புருஷோத்தமர்களாகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும்
ஒரு மலை குகைக்குள்ள அந்த அசுரனாகப்பட்ட கபந்தனுடைய உடலை வந்து தள்ளி, பிரேத்தத்தை தள்ளி அதுக்கு தகனம் பண்ணாலாம். எப்படி சாஸ்திர முறைப்படி இருக்கோ அதன் பிரகாரம் அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி அவனுக்கு தகனம் பண்ணாலாம். லக்ஷ்மணஸ்து மகோல் கபீர் ஜ்வலிதபீஷணம் ததः சீதாமாரி மயா சாமா பயாமாச சா பிரஜ்வால சர்வதः. உடனே லக்ஷ்மணன் என்ன பண்ணானா, கொழுந்து வெட்டி எரியக்கூடிய கொள்ளை கட்டைகளால அந்த சிதையினுடைய நாலா பக்கத்திலையும் தீயிட்டு கொளுத்தினானாம் லக்ஷ்மணன். அது எல்லா பக்கங்கள்லையும் பிரமாதமா சுடர் விட்டு எரிந்ததாம். சரீரம் கபந்தஸ்ய கிருத்த பிண்டோபமம் மகத் வேதசா பஷ்யமானஸ்ய நந்தம் தகதி பாவகா. அப்ப அது தகனமாகி கொண்டிருக்கும் பொழுது அந்த கபந்தன் பெரிய நெய்யுருண்டை போல் இருந்த அவனோட சரீரத்திலிருந்து அதிகமாக கொழுப்பு, அதாவது அவன் யானை, மானு, சிங்கம், புலி எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கான். அதனால இருக்கிற கொழுப்பு இருந்ததுனால அந்த கொழுப்பெல்லாம் அதை எரித்து கொண்டு என்ன பண்ணான், நெருப்பு வந்து பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆச்சான். மெல்ல மெல்ல அப்படியே பற்றி எரிஞ்சதான். சா விதூயா சிதாமாசோ விதோமோ அக்னிரிவோத்திதா அரஜே வாசசி பிப்ரன் மாலாம் திவ்யம் மகாபலஹ. மகாபலசாலியான கபந்தன் அவன் என்ன பண்ணானா, உடனே சிதையிலிருந்து வெளியே கிளம்பி பிரமாதமான நல்ல 2 பட்டாடை, தெய்வீகமான மாலை அதெல்லாம் போட்டுண்டு புகையில்லாமல் திகு திகுவென சுடர் விட்டு எரியக்கூடிய அக்னியை போல மேல எழுந்து அந்த அக்னி ஜுவாலையில நின்றானாம். ததசிதாயா வேகேன வாஸ்வரோ விமலாம்பரः உத்தபாதாசு சம்பிருஷ்டா சர்வ பிரத்யங்கபூஷணः. அந்த அசுரனாகப்பட்ட கபந்தன் எப்படி இருந்தானா பார்க்கறதுக்கு, ரொம்பவும் பிரமாதமா ஒளி வீசிக்கொண்டு பிரமாதமான பட்டாடைகள் எல்லாம் அணிந்து கொண்டு எல்லா அவயங்களையும், அதாவது கையில் வந்து என்ன போட்டுக்கணும், கழுத்தில் என்ன போட்டுக்கணும், காலில் என்ன போட்டுக்கணும், அணிகலன்கள், அந்த அணிகலன்கள்லாம் போட்டுட்டு ரொம்பவும் மனசு வந்து ரொம்பவும் நிறைஞ்சு போய் வெகு வேகமாக அந்த சிதையிலேருந்து குதித்து எழுந்தானாம் கபந்தன் அசுரன். விமானே பாசுரே திட்டன் ஹம்சயுக்தே சஸ்கரே பிரபயாச மகாதேஜோ திசோ தச விராஜயன் சோமந்தரேக்ஷ ததோ ராமம் கபந்தோ வாக்கியமப்ரவீத் ஸ்ருணு ராகவ தத்வேன யதா சீதாம் அவாப்ஸ்யசி. அவன் அப்படியே வானத்தில் எப்படி நின்றானா அந்த அசுரனாகப்பட்ட கபந்தன். அவன் அசுரனா இருந்தாலும் மகா ஞானி, அவன் சகலமும் தெரிந்தவன், அறநெறியிலேயே இருக்கக்கூடிய அசுரான. அப்படிப்பட்டவன் அன்னப்பறவைகள்ல பிரமாதமா பூட்டப்பட்ட புகழை கொடுக்கக்கூடியதுமான பேரொளி வீசக்கூடிய விமானத்துல நின்னுட்டு தன்னுடைய பேர் ஒளியினால 10 திசைகளையும்
மொத்தமே 8 திசைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் 10 திசை. 10 திசைகளிலும் ஒளிர செய்து கொண்டு பிரமாதமா வெளிச்சமானது இருந்துட்டு வானத்தில் இருந்தபடியே ஸ்ரீ ராபிரானை பார்த்து அசுரனாகப்பட்ட மகா மேதாவியான ஞானியான கபந்தன் சொன்னானா, என்ன சொன்னான்னா, ஸ்ரீ ராமபிரபு, ஸ்ரீ ராமபிரானே, நீங்க எப்படி சீதா பிராட்டியை கண்டிப்பா நிச்சயமாக அடைவீர்கள் அப்படின்றத நான் சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க செவி கொடுத்து கேளுங்க அப்படின்னு நானா அசுரன் கபந்தன் ராமபிரான் கிட்டக ராம ஷட்யுக்தயோ லோகே யாபி சர்வம் விம்சுருஷ்யதே பரிம்ருஷ்டோ தசாந்தேன தசாபாகேன சேவ்யதே. அப்போ அந்த அசுரனாகப்பட்ட அந்த கபந்தனானவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த உலகத்துல 6 வகையான உபாயங்கள்னால நாம வேண்டுவன எல்லாத்தையும் கண்டிப்பா அடையறோம். கண்டிப்பா அடையப்படுறது எல்லாருக்குமே. அதாவது சொல்றான், கஷ்ட நிலையில் உள்ள ஒருவன் அதே போன்று கஷ்ட நிலையில் உள்ள இன்னொருவன் கிட்ட கண்டிப்பா உதவி பெற முடியும். எப்படி சொல்றான் பாருங்க கவந்தா. கஷ்டப்படுற ஒருத்தன் இன்னொருத்தன் கஷ்டப்படுறவன் கிட்ட உதவி பெற முடியும். அதுக்கு 6 உபாயங்கள் இருக்கு. என்னன்னா, சந்தி, நம்ம அவன் கிட்ட நட்பு கொள்ளணும். முதல்ல நண்பனா இருக்கணும். 2வது விக்கிரகம், அவன்கிட்டயே நாம அவனுக்கு மற்றவர்களோட பகைவியை ஏற்படுத்தணும். அடுத்தவா கிட்ட அவனுக்கு வேணா பகைவியை ஏற்படுத்தணும். 3வதா யானம், அவன் யாருக்கிட்ட படையெடுக்க சொல்றானோ அங்க போய் படையெடுக்கணும். ஆசனம், எதிரிய நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கணும். அவனுக்கு இருக்கக்கூடிய எதிரியை நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கணும். வைத்தியபாவம், அவன் நண்பர்களா வச்சுட்டு இருக்கான் பார்த்தா, இவனுக்கு இருக்கக்கூடியதை அவன்கிட்ட போய் சொல்லிட்டு, அவனுக்கு இருக்கக்கூடிய இங்க சொல்லிட்டு இந்த 2 வேலை பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அந்த நண்பனை நம்ம பிரிக்கணும். அந்த மாதிரி இருக்கிற நண்பனை பிரிக்கணும். சமாச்சரியம், நாம அவன் கிட்டக்க போய் நண்பனா சேரும் போது பணிந்து போகணும். எவ்வளவு பிரமாதமா சொல்றாங்க, எவ்வளவு பெரிய ஞானி அவன் கவந்தன் அசுரன். இந்த 6 வகையான பிரமாணங்கள் என்னென்ன அப்படின்னா, ஒரு சில பேர் சொல்லுவா இத பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம், அனுலப்தி, அர்த்தாபத்தி அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவா. ஆனா உண்மையிலேயே இதுதான் அப்படின்னு அசுரன் கவந்தன் ராமபிரான் கேட்டக. தசாபாகதோ ஹீனஸ்துவம் ஹீராம ச லக்ஷ்மணः யத்கிருதே வ்யசனம் பிராப்தம் त्वयादार प्रदर्शनं तदवश्यं तया कार्य स सुकृतांबरा अकृताहीन ते सिद्धिम् अहं पश्यामि चिन्तयन्. அப்ப அந்த அசுரனாகப்பட்ட கபந்தன் சொல்றான், ஞானியானவன் ஸ்ரீ ராபிரானாகிய தாங்களும் லக்ஷ்மணனும் ரொம்பவும் கஷ்டத்தை அடைஞ்சு மனமானது நொந்து போயிருக்கள். ஸ்ரீ ராபிரானாக இருக்கக்கூடிய உங்களது தர்மபத்தினி
உங்களுடைய மனைவி காணாம போய்விட்டதுனால இப்போ உங்களுக்கு பெரும் துயரம் ஏற்பட்டிருக்கு. நண்பர்கள்லேயே நான் இப்ப சொல்ல போறவர் அவர் தான் நண்பர்களுக்கு எல்லாமே தலைவர். நான் இப்ப சொல்ல போற ஆளு. தாங்கள் அவசியம் நான் இப்ப சொல்ல போகக்கூடிய இந்த செய்திய நான் யார சொல்றேனோ அவர்கிட்ட நீங்க கண்டிப்பா நட்பு கொள்ள வேண்டும். அவரை நண்பனா ஏற்றுக்கணும். நான் தீர்க்கமாக ஆலோசனை செஞ்சு பார்த்துட்டேன். நீங்க அவரோட நட்பு கொள்ளாமல் உங்களுடைய நோக்கத்தை நீங்க நிச்சயம் அடையவே முடியாது. சீதா பிராட்டியை பார்க்க முடியாது அப்படின்னா அசுரன் கபந்தன். ஸ்ரூயத ராமவக்ஷ்யாமி சுக்ரீவோ நாம வானரः ராத்ரா நிரஸ்த கிருத்தேனா வாலினா சக்ரசூனுனா ऋष्यमुखे गिरीवरे पंपा पर्यंत शोभिते इव सत्यात्मवान् वीरः चतुर्भिः सगवानरैः. श्री रामप्रभो रामபிரானே லக்ஷ்மணனே, தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் நான் கூறுவதை தாராளமா இப்ப கேட்டுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு யார் சொல்றது? அசுரன் கபந்தன் சொல்றான். ஸ்ரீ ராமபிரானே, அவனோட பேரு சுக்ரீவன் என்ற பெயருடைய ஒரு வானரன். இந்திரனுடைய அம்சம் பெற்ற மகனவன். கோபம் கொண்ட தன்னுடைய சகோதரனான வாலியினால அவன் வெளியே துரத்தப்பட்டவன். எங்க கிருதயுகத்திலேயே அண்ணன் தம்பி சண்டை. இப்ப கலியுகத்தில் கேட்கணுமா? தேவையே இல்லை. நற்குணங்கள் ரொம்ப நிறைய கொண்டவன், மகாவீரன். தற்போது அவனுக்கு உற்ற அமைச்சர்களாக 4 வானரங்கள் பம்பா நதி பிரதேசத்தில் உள்ள எங்க பம்பா நதி இப்ப கேரளாவில் இருக்கு பாருங்க. அந்த பம்பா நதி இங்கேயும் வந்துருக்கு. அந்த பம்பா நதி பிரதேசத்தில் உள்ள அழகான உத்தமமான ரிஷ்யமூகம் அப்படின்ற மலையில அந்த சுக்ரீவன் இப்ப வசிச்சுட்டு இருக்கான், வசித்து கொண்டிருக்கான் அந்த இடத்துல அப்படின்னு அசுரன் கபந்தன். வானரேந்திரோ மகாவீரிய தேஜோவானம் இத பிரபஹ சத்யசந்தோ வினீதஸ்ய துரியமான் மதேமான் மகானே தக்ஷ பிரகல்போ துதிமானே महाबल पराक्रमः रात्रा विवासितो राम राज्यगेतोर महाबलः. அப்ப அந்த அசுரன் கபந்தன் மகா ஞானியானவன் சொல்றான், ஸ்ரீ ராமபிரானே, ராமா, அந்த வானர தலைவன் இருக்கக்கூடிய சுக்ரீவனானவன் மகாவீரன், பராக்கிரமம் ஏகப்பட்டதா உடையவன், எப்போதுமே ரொம்பவும் பிரகாசமா இருந்து கொண்டு இருக்கக்கூடியவன். அவன் சொன்ன சொல் தவறாதவன், அறநெறியை பின்பற்றக்கூடியவன், வினயம் உடையவன். அவன் தான் எடுத்துக்கொண்ட அந்த செயல்ல சுக்ரீவன் ரொம்பவும் உறுதியோட இருக்கக்கூடியவன், மகா அறிவாளி அவன், மாட்சிமை புரிந்தியவன் சுக்ரீவன், பிரமாதமான செயல்திறன் உடையவன், யாரை பார்த்தும் கொஞ்சம் கூட பயப்படாத அச்சமே அறியாதவன்.
தெளிந்த பிரமாதமா அறிவொளி வீசக்கூடியவன், மகாபலமும் பராக்கிரமமும் கொண்டவன் சுக்ரீவன். அரசாட்சி காரணமாக மகாபலசாலியான அவன் தன்னுடைய சகோதரனால அவன் நாடு கடத்தப்பட்டான். ராமா அப்படின்னு கவந்தன் அசுரன். சதே சகாயோ மித்ரம் ச சீதாயா பரிமார்கனே பவேஷதி ஹே ராம மாச சோகமனக்ருதா பவீதவ்யம் யச்சாமி ந தச்சக்யம் இகான் யதா கர்த்தோ விக்ஷ்வாகோ சார்தூலா காலோ ஹி துரதிக்ரமஹ. இப்போ இந்த அசுரனாகப்பட்ட கவந்தன் மகா ஞானி சக்கல்லமும் தெரிஞ்சவன் சொல்றான், ஸ்ரீராமபிரபு, ஸ்ரீராமபிரானே, சீதையை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய உங்களுடைய விஷயத்துல அவன் சுக்ரீவன் உங்களுக்கு உதவி புரியக்கூடிய உத்தமமான நண்பனா இருப்பான். அதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அதனால உங்களுடைய மனசுல துயரத்துக்கு இடம் நீங்க கொடுக்கவே கொடுக்காதீங்க, கொடுக்கவும் கூடாது. துயரமே வேண்டாம். சீதா பிராட்டால் உங்களுக்கு கிடைச்சுட்டான்னு வச்சுக்கோ. இக்ஷ்வாகு குலத்துக்கே திலகமாக இருக்கக்கூடியவர் நீங்க ஸ்ரீராமபிரான். ஒண்ணு மட்டும் தெரியுங்க, அது மனுஷனா இருக்கட்டும், தெய்வமா இருக்கட்டும், தேவர்களா இருக்கட்டும், அசுரர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இது எப்படி நடக்க வேண்டுமோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். யாருக்கு? சுவாமிக்கு கூட சொல்றான் அவன். அப்ப எவ்வளவு பெரிய ஞானியா இருப்பான் அவன், அசுரனா இருந்தாலும். கவந்த பார்க்கோ, அத வேறு மாதிரியாக யாராலுமே படைச்ச பிரம்மனாலே மாற்றி அமைக்க முடியாது. அந்த கட்டத்தை அனுபவிச்சா தீரணும். இப்ப நம்ம கட்டனாக்கா கட்டத்தை அனுபவிச்சா தீரணும், சுகம்னா சுகத்தை அனுபவிச்சா தீரணும். விதி பயன் அப்படின்றத யாராலையுமே மீறி செல்லவே முடியாது. அந்தந்த காலகட்டத்தில் அதான் அனுபவிச்சே தீரணும் அவன் கர்மவினை அப்படின்னு அசுரன் கவந்தன் ஸ்ரீராமபிரான் கிட்டக்க சொன்னானா. கச்சா சீக்கிரம் யிதோ ராம சுக்ரீவம் தம் மகாபலம் யஸ்யம் தம் குரு க்ஷிப்ரம் யிதோ கத்வாத்ய ராகவா ஆத்ரோகாய சமாகம்ய தீப்யமானே விபாவசோ சசதே நாவமந்தவ்யா சுக்ரீவோ வானராதிபஹ. அப்ப அந்த அசுரனாகப்பட்ட மகா ஞானியாக இருக்கக்கூடியவன் கபந்தன் சொல்றான், ஸ்ரீராமபிரானே, உடனடியா நீங்க 2 பேரும் இங்கேருந்து புறப்படுங்க. மகாபலம் புரிஞ்சிய அந்த சுக்ரீவனோட நட்பு கொள்ளுங்க. இப்போதே இங்கேருந்து கிளம்பி அந்த சுக்ரீவன் கிட்டக்க போய் சொல்லுங்க. கொழுந்து விட்டறியக்கூடிய இந்த அக்னியானது இருக்கணும். இத முன்னிலையில அக்னி சாட்சியாக பரஸ்பர உதவி அப்படின்ற நட்பு இலக்கணம் உறுதியாக இருக்கும்படி நீங்க 2 பேரும் அந்த அக்னியில சபதம் செஞ்சு ஆக்கியபடி உடன்படிக்கை இந்த அக்னியில செஞ்சீங்க இப்பயே. ஆனா பின்னால சுக்ரீவன் சுக்ரீவனை பத்தி நீங்க என்ன பயந்து ஓடி ஒளிந்தா குரங்குதானேன்னு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா
அவன் வானரங்களுக்கு தலைவனான சுக்ரீவன். அவன் நீங்க அவரை அவனை அலட்சியப்படுத்தவே கூடாது. அவனால்தான் உங்களால சீதா பிராட்டியார் இருக்கும் இடத்தை பார்க்க முடியும். சீதா பிராட்டியார் உங்கள்கிட்ட வருவா அப்படின்னுட்டு உபாயத்தை வழியை காட்டினானா அசுரனாகப்பட்ட கபந்தன். இன்னும் மேல சொல்றான் ராமபிரானுக்கு. என்ன சொல்றான் அப்படின்னா, கிருதஜ்ஞ காமரூபீச சகாயார்த்தீச வீரியவாண சப்தோ யத்ய யுவான் கர்த்தும் காரியம் தஸ்ய சிகீர்ஷிதம் கிருதார்த்தோ வா கிருதார்த்தோ வா கிருத்யம் தவ கரிஷ்யதி ச ருக்ஷ ரஜச புத்ரா பம்பாம் அடதி சங்கிதः பாஸ்கரஸ்யோ ரசபுத்ரோ வாலினா கிருதகில்பிஷः. அப்ப சொல்றான் அந்த அசுரனாகப்பட்ட கபந்தன் மகா ஞானி. அந்த சுக்ரீவன் இருக்கானே அவன் நன்றியே மறவாதவன். அந்த சுக்ரீவன் தனக்கு இஷ்டப்படி வேறு உருவம் எடுக்கிறதுல மகா வல்லவன். தனக்கு யாராவது உதவி செய்வாளா அப்படின்றத எதிர்பார்த்து தவிச்சு கொண்டிருக்கக்கூடியவன் சுக்ரீவன். அவன் மகாவீரன். தன் சமயம் அவன் விரும்பும் காரியத்தை அவன் அவனுடைய காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி உடையவர்கள் ஸ்ரீ ராமிரானாகப்பட்ட நீங்களும் லக்ஷ்மணனும் தான். நீங்க 2 பேர் தான். நீங்க அவனோட விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்க நிறைவேற்றி கொடுக்காவிட்டாலும் சரி, அவன் உங்களுடைய காரியத்தை கண்டிப்பா 100% அவன் முடிச்சு கொடுப்பான் சுக்ரீவன். ரிக்ஷரஜஸ் அப்படின்ற வானரத்தினுடைய புதல்வனவன். அவன் சூரிய பகவானுடைய தேஜஸினால், தேஜஸ்னாக்க ஒளி, தோன்றிய சொந்த மகன். வாலிக்கு அவன் கிட்ட வெறுப்பானது உண்டாயிற்று. வாலியினால அவன் குற்றம் சாட்டப்பட்டான் சுக்ரீவன். வாலிங்கிறவன் யாரு? அவனுக்கு அண்ணன், மூத்த சகோதரன். அதனால வாலியானவன் சுக்ரீவன் கிட்ட சந்தேகம் கொண்டு அவனை வெளில துரத்திட்டான். உடனே சுக்ரீவன் என்ன பண்ணான்? வாலி மேல சந்தேகப்பட்டார். எந்த வழியிலாவது என்னை கொண்டுடுவான், எப்படியாவது விஷத்தை வச்சாவது கொண்டுடுவான், இல்ல கத்தி வச்சாவது ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது கொண்டுடுவான், அதை நிச்சயம் அப்படின்னு அச்சம் கொண்டு அவன் என்ன பண்ணான்? பம்பை நதி பிரதேசத்துல சுக்ரீவனாகப்பட்டவன் ரிஷ்யமூக மலையில இப்ப சுற்றி கொண்டிருக்கான். இப்ப திரிஞ்சிட்டு இருக்கான் அந்த இடத்துல அப்படின்னு அசுரன் கபந்தன் ராமபிரான் கிட்ட சந்நீதாயுதம் க்ஷிப்ரம் ருஷ்யமூகாலயம் கபிம் குரு ராகவ சத்யேனா வயஸ்யம் மனசாரிணம். ஸ்ரீ ராமபிரான் கிட்ட அசுரனாகப்பட்ட கபந்தன் ஞானியானவன் சொல்றான், ரிஷ்யமூக மலையை இருப்பிடமாக வைத்துக்கொண்டு அங்கும் இங்கும் காற்றில் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுக்ரீவன் வானரனுடன் நீங்க ஆயுதத்தை சாட்சியாக வைத்துக்கொண்டு வாக்கினால் உங்களுடைய வார்த்தைகளால சத்திய உடன்படிக்கை அவனுடன் செய்து கொள்ளுங்கள். அப்படி நீங்க அவனுடன் சத்திய உடன்படிக்கை செய்து கொண்டு நண்பன் என்ற உறவை
உடனடியாக ஏற்படுத்திக் கொள்ளணும் நீங்க 2 பேரும். அப்பத்தான் நீங்க வந்து சீதா பிராட்டியாரை அடைய முடியும் அப்படின்னு அசுரன் கபந்தன். சகேஸ்தானானி சர்வாணி காஸ்னேன கவிகுஞ்சரஹ நரமாம்சினான் லோகே நைபுண்யா ததி கச்சதி. அந்த சொல்றார் அசுரன் கபந்தன் ரணவீரான் கிட்டக்க, அந்த சுக்ரீவன் வானர வேழம் இருக்கானே, வானரங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கானே, அவன் வந்து நர மாமிசத்தை புசிக்கக்கூடிய அரக்கர்கள் வசிக்கக்கூடிய எல்லா இடத்திலேயும் உள்ளே நுழைந்து பார்த்து பிரமாதமா யார் யாரெல்லாம் எங்கெங்க இருக்காங்கிறத நல்லாவே தெரிஞ்சு கொண்டிருக்கான் அவன் சுக்ரீவன் அப்படின்னு அசுரனாகப்பட்ட கபந்தன். தஸ்யா விதிதம் லோகே கிஞ்சிதஸ்தி ராகவா யாவ சூரிய பிரதபதி சகஸ்ரம் சுரரிந்தமா. சொல்றார் ராமபிரானை பார்த்து, அசுரனாகப்பட்ட கபந்தன் மகாஞானி, எதிரிகளை எல்லாம் வளர்க்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானே, ஆயிரக்கணக்கான கதிர்களை கொண்ட சூரிய ஒளியானது உலகத்துல வந்து எவ்வளவு தூரம் அந்த சூரிய ஒளி படர்தோ அவ்வளவு தூரம் வரையில் உள்ள வஸ்துக்களோ இடங்களோ இந்த சுக்ரீவன் இருக்கான் பார்த்தீங்களா, வானரங்களுக்கெல்லாம் தலைவன், அவன் கண்ணுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு அசுரனாகப்பட்ட கபந்தன் ராமபிரான் கேட்டது. நாதரே ததீர் விபோலான் சைலான் கிரி துர்கானி கந்தரானே அன்வேஷ்ய பாண்டரே சார்த்தம் பத்னீம் தே அதிகமிஷ்யதி. அந்த சுக்ரீவன் இருக்கானே, ஆறுகள், ஆற்றங்கரை ஓரங்கள், பெரிய மலைகள், அந்த மலைகள்ல இருக்கக்கூடிய மலை குகைகள், மலையில இருக்கக்கூடிய பிளவுகள், எல்லா இடங்களிலும் வானரங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தன்னோட சேர்த்துட்டு தேடி அலைந்து உங்களுடைய தர்மபத்தினியாகப்பட்ட சீதா பிராட்டியாரை கண்டுபிடித்து கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பான். இதற்கு நான் உத்தரவாதம் அப்படின்னு சொன்னானாம் அசுரனாகப்பட்ட கபந்தன். வானரான் சமஹாகாயான் பிரவேசயிஷ்யதி ராகவா திசோஹ விசேதும் தாம் சீதாம் த்வத்வியோகேன சோசதி. இப்போ அந்த அசுரனாகப்பட்ட கபந்தன் மகா ஞானி சொல்றான் ராமபிரானை பார்த்து, நீங்க வந்து ரகு குலத்துக்கே நீங்க வந்து நாயகர், நீங்க தான் ரகுகுல நாயகரே ராமபிரானே. உங்களுடைய பிரிவால துக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சீதையை தேடுவதற்காக பேருடன் படைத்த ரொம்பவும் பிரம்மாண்டமான வானரங்கள் வந்து எத்தனை வானரங்கள்லாம் இருக்கோ அத்தனை வானரங்களையும் 10 திசைக்கும் அனுப்ப முடியும் அந்த சுக்ரீவனால. கண்டிப்பா அனுப்புவான் அப்படின்னு அசுரன் கபந்தன். சாஞாசிதே வராரோஹம் நிர்மலம் ராவணாலயே. இப்போ அந்த
அசுரனாகப்பட்ட கபந்தன் ஞானியானவன் ராமபிரான் சொல்றான். என்ன சொல்றான்னா, இந்த ராவணனுடைய அரக்கனாகப்பட்ட ராவனுடைய பிரதேசத்துல தெய்வ வடிவு உடைய பரிசுத்தமான மகா பதிவிரதையான சீதா பிராட்டியாரை கண்டிப்பாக இந்த சுக்ரீவன் அந்த இடத்துல கண்டுபிடித்துருவான். அதுக்கும் நான் உத்தரவாதம் அப்படின்னு அசுரனாகப்பட்ட கபந்தன். அனிந்திதாம் பிரவேச பாதாள தலே அபிவாசிரிதாம் प्लवङ्गमाणां प्रवरस्त्वप्रियां निगद्य रक्षांसि पुनः प्रदास्यति. இப்போ அந்த அசுரனாகப்பட்ட கபந்தன் சொல்றான் ராமபிரான் கிட்டக, உங்களுடைய அன்பிற்குரிய உங்களுடைய பாசத்திற்குரிய மகா பரிவிருத்தியாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவி தர்மபத்தினி மேருமலையின் உயரமான சிகரத்தில் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதபடி சீதா பிராட்டியார் வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, யாருமே உள்ளே புகுந்து வர முடியாத பாதாள லோகத்தில் சீதா பிராட்டியாரை அடைத்து வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, இந்த வானரங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் அரக்கர்களை எல்லாம் கொண்டு போட்டுட்டு உங்களது தர்மபத்தினியாகப்பட்ட சீதா பிராட்டியாரை மீண்டும் உங்களோட சேர்த்து வைக்க போறவன் இந்த சுக்ரீவன் தான். இது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொன்னானா அசுரனாகப்பட்ட கபந்தன். ஸ்ரீமத்ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே சப்ததிம ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 72வது சர்க்கமானது பூர்த்தியானது. சப்ததிம சர்க்கமானது 73. ரிஷ்யமூக மார்க்க கதனம், அதாவது அந்த ரிஷியமூக மலைக்கு எப்படி போகணும், எந்த வழியா போகணும் அப்படிங்கிறத அசுரனாகப்பட்ட கபந்தன் ஸ்ரீ ராமபிரானுக்கும் லக்ஷ்மணனுக்கும் வழிகாட்டினாராம். இந்த தலைப்பிலே முதல் ஸ்லோகம் முதல் 5வது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். தர்சயித்வா து ராமாய சீதாயா பரிமார்கணே ராஜ்ய மன்வர்த மர்தஜ்ஞ கபந்த புனரப்ரவீத். அப்ப அசுரனாகப்பட்ட மகா ஞானியான கபந்தன் சொல்றான் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க, நீங்க உங்களுடைய தர்மபத்தினியாகப்பட்ட சீதா பிராட்டியாரை தேடும் விஷயத்துல உபயோகமான ஒரு உபாயத்தை சுக்ரீவனோடு நண்பனாக இருக்க வேண்டும் அப்படின்றத அந்த வழியை காட்டியதுக்கு அப்புறமா, பிரமாதமான ஞானம் உடையவன், அறிவுடையவன், சகல சாஸ்திரமும் தெரிந்தவன் அசுரனாகப்பட்ட கபந்தன் ஸ்ரீ ராமபிரானுக்கு உதவியாக இருக்கக்கூடிய மேலும் சில தகவல்களை எல்லாம் அவளுக்கு சொல்றதுக்காக மறுபடியும் பேசத் தொடங்கினானா ஸ்ரீ ராமபிரான் கிட்டக அசுரனாகப்பட்ட கபந்தன். ஏஷ ராம சிவபந்தா யத்ரைதே புஷ்பிதா துருமாஹ பிரதீசேந்தி சமாஸ்ரித்யா பிரகாசந்தே மனோரமா. அப்போ இந்த அசுரனாகப்பட்ட கபந்தன் ஸ்ரீ ராமபிரான் கிட்ட சொல்றார், ஸ்ரீ ராமபிரானே, கண
கண்ணை கவரும் வண்ணம் பூத்து குலுங்கக்கூடிய மரங்களும் ஏகப்பட்டதா காணப்படக்கூடிய இந்த மேற்கு திசை வழிபாதை தான் உங்களுக்கு ரொம்பவும் சௌக்கியமா இருக்கும். அவனை போய் பார்க்குற அந்த ரிஷிமுக மலைக்கு போறதுக்கு வழி இதுதான், இந்த மேற்கு பக்கமா போங்கோ அப்படின்னு சொன்னானா அசுரனாகப்பட்ட கபந்தன். ஜம்போ பிரியாலபன் அசப்த க்ஷண்ய குரோத கிந்துகா அஸ்வத்தா கர்ணிகாரஸ்ய சூதாஸ்யான்யேஷ பாதவாः தன்வா நாகவிருக்ஷாஸ்ய திலகானக்தமாலகாः நீலாசோகா கதம்பாஸ்ய கரவீராஸ்ய புஷ்பிதாः அக்னிமுக்யா அசோகாஸ்ய சுரத்தா பாரிபத்ரகாः. அப்ப என்ன சொல்றாருனாக்க, அந்த அசுரனாகப்பட்ட மகா ஞானியான கபந்தன் ஸ்ரீ ராமரான் கிட்ட சொல்றார், நீங்க இந்த வழியில போயிட்டு இருக்கும் பொழுது நாவல், வேங்கை, பலா, நாட்டு அத்தி, ஆள் தும்பை, அரசு, சரக்கொன்றை, மாமரம் மற்றும் பல வகையான மரங்களான வேல், நாகம், திலகம், புங்கை, நீல அசோக மரம், கடம்பு, மலர்ந்து விளங்கக்கூடிய செவ்வரளி, அசோகம், செம்சந்தனம், வேம்பு, இந்த மாதிரி முதலிய பல வகையான மரங்கள்லாம் அந்த பாதை நெடியிலும் இருக்கு ஸ்ரீராமபிரானே. அது உங்க மனசை ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நானா அசுரனாகப்பட்ட கபந்தன். தானாருக்கியா யாதவா பூமோ பாதயித்வாச தான் பலானே பலான்யம் பிரத கல்பாணி பக்ஷ்யந்தோ கமேஷ்யதா. நீங்க நடந்து போகக்கூடிய அந்த வழியில, அதாவது அசுரனாகப்பட்ட மகாஞானியான கபந்தன் சொல்றான் ராமபிரான் கிட்டக, ராமபிரானே நீங்க 2 பேரும் நடந்து போகக்கூடிய அந்த வழியில அந்த மரங்கள்ல ஏறி, அப்படி இல்லைன்னா உங்களோட பலத்தை பிரயோகிச்சு அந்த கிளைகளை எல்லாம் முறித்து கொண்டு உங்களுக்கு வழிய பாதையை நீங்களே அமைச்சுட்டு இயல்பாக பிரமாதமா சந்தோஷமா இருந்துட்டு அமுதம் போல சுவைக்கக்கூடிய பழங்களை எல்லாம் அந்த மரத்திலேருந்து பறிச்சு நீங்க சாப்பிட்டுண்டே அப்படியே நடந்து அந்த ரிஷிமுக மலைக்கு அப்படியே நடந்து போயிட்டே இருங்கோ அப்படின்னு சொன்னானா அசுரனாகப்பட்ட கபந்தன் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக. நாளை 73வது சர்க்கத்திலே 6வது ஸ்லோகம் முதல் சர்க்கம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து.